தமிழகத்தில் போட்டியிட உள்ள காங்கிரஸ் கட்சியின் 33 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 41 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் 33 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியல் டெல்லியில் செவ்வாய் இரவு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி திருத்தணி ஏ.ஜி. சிதம்பரம், அம்பத்தூர் ஹாசன் மௌலானா, ராயபுரம் ஆர். மனோகர், சோளிங்கர் ஏ.எம். முனிரத்னம், ஹோசூர் கோபிநாத், கலசப்பாக்கம் செங்கம் ஜி. குமார், ஆத்தூர் தனி H.K. அர்த்தனாரி, சங்ககிரி ராஜேஸ்வரன், நாமக்கல் செழியன், தாராபுரம் தனி காளிமுத்து, கோபிச்செட்டிப்பாளையம் சரவணன், உதகை கணேஷ், சூலூர் மோகனன், கோவை தெற்கு மயூரா எஸ். ஜெயக்குமார், வேடசந்தூர் ஆர். சிவசக்திவேல் கவுண்டர், கரூர் சுப்பிரமணியம், திருச்சி கிழக்கு ஜெரோம் ஆரோக்கியராஜ், முசிறி திருமதி விஜயபாபு, ஜெயங்கொண்டான் ராஜேந்திரன், காட்டுமன்னார்கோவில் தனி K.J. மணிரத்தினம், வேதாரண்யம் P.V. ராஜேந்திரன், நன்னிலம் S.M.P. துரைவேலன், பாபநாசம் T.R. லோகநாதன், பட்டுக்கோட்டை K. மகேந்திரன், அறந்தாங்கி S.T. ராமச்சந்திரன், காரைக்குடி K.R. ராமசாமி, மதுரை வடக்கு V. கார்த்திகேயன், திருமங்கலம் R. ஜெயராம், முதுகுளத்தூர் S. பாண்டி, தென்காசி பழனி, நாங்குநேரி வசந்தகுமார், குளச்சல் J.G. பிரின்ஸ், விளவங்கோடு விஜயதாரணி. 2016 ஆண்டிற்கான சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுகிறது. H. வசந்தகுமார், விஜயதாரணி உட்பட 33 பேர் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. இதில் குஷ்பு, இளங்கோவன் உள்ளிட்டோரின் பெயர் இடம்பெறவில்லை. மீதமுள்ள இடங்களுக்கான பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.